ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யுவின் லாஜிக் ஹப் சேனல்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்காக ரிப்போர்ட் ரைட்டிங் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிப்போர்ட் ரைட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்னா என்னதுன்னு பார்ப்போம். ரிப்போர்ட்னா என்னது? ஒரு நடந்து முடிச்ச ஈவெண்ட்டை பற்றி எழுதுறது. அதாவது ஆஃப்டர் த ஈவெண்ட் டிஸ்கிரைப் வாட் ஹேப்பண்ட். ஜெனரலாக சொல்லப்போனால் ரிப்போர்ட்டுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு விஷயத்த கேட்குறத வச்சோ இல்லைனா பார்க்குறத வச்சோ ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சதை வச்சோ பற்றி பேசுகிறத வச்சு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரிட்டன் டாக்குமெண்ட்டாக எழுதுறது, அதுதான் வந்துட்டு ரிப்போர்ட். ரிப்போர்ட் ரைட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நோட்டீஸ் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் பார்த்துடலாம். நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்க போகிற ஈவெண்ட்டு, ஓகேவா, இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது, அதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது, அப்கமிங் ஈவெண்ட் பற்றி. ரிப்போர்ட் ரைட்டிங்னா ஒரு ஆல்ரெடி நடந்த ஈவெண்ட்டை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஓகேவா. நோட்டீஸ் ரைட்டிங் பாருங்கள், பிஃபோர் தி ஈவெண்ட் எழுதுவாங்க. ரிப்போர்ட் ரைட்டிங்னா ஆஃப்டர் தி ஈவெண்ட். நோட்டீஸ் ரைட்டிங்கில் பாருங்கள் ஃபியூச்சர் டென்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் ரைட்டிங்னா பாஸ்ட் டென்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு. நோட்டீஸ் ரைட்டிங்கோட பர்பஸ் என்னென்னா டு இன்ஃபார்ம் ஆர் இன்வைட் பீப்புள். நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காகவோ இல்லைனா இன்வைட் பீப்புளை வந்து கேதர் பண்ணதுக்காக சொல்கிற ஒரு லெட்டர் தான் அது. நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் ரிப்போர்ட் ரைட்டிங்கோட பர்பஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண லெட்டர். இது வந்து நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், இல்லை 50 வேர்ட்ஸ் கிட்டே எழுதினா போதும். ஆனால் ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து லாங்கராக இருக்கும், 100 to 200 வேர்ட்ஸ் இருக்கும் எழுதலாம், மோர் தென், ஓகேவா. டிபெண்ட் ஆன் கொஸ்டின்ஸ் கிவன் இன் த எக்ஸாம்ஸ், ஓகேவா. இன்க்ளூட்ஸ் நோட்டீஸஸ், டேட், ஹெட்டிங், கண்டென்ட் அண்ட் சிக்னேச்சர் அண்ட் நேம் இருக்கும். நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் தான் எழுதணும். ஆனால் ரிப்போர்ட் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பைலைன் கொடுக்கணும். டைட்டில், பைலைன், டேட் அண்ட் பேராகிராஃப்ஸ் இருக்கும், ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கே வந்து டைட்டில் கொடுத்துடணும். பைலைன்னா நீங்கள் யார் எழுதியிருக்காங்க அதை எழுதி கொடுத்துடணும். அப்புறம் டேட்டு அண்ட் பேராகிராஃப் எழுத ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு கிவ்ஸ் டீட்டெயில்ஸ் லைக் டேட், டைம் அண்ட் வென்யூ அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். எங்கள் நோட்டீஸ் ரைட்டிங்கில் என்ன நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஆனால் அது வந்து ரிப்போர்ட் வந்து என்ன நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால், ஹைலைட்ஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் தி அந்த ஈவெண்ட்டில் பற்றி என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நோட்டீஸ் ஃபார் டிபேட் காம்படிஷன். நோட்டீஸ் ரைட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், டிபேட் காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ் டே, லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட், இதெல்லாம் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அப்கமிங் ஈவெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ரிப்போர்ட் ரைட்டிங்கில் பாருங்கள் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டை பற்றி டாக்குமெண்ட்ஸாக சப்மிட் பண்ணுறது. நோட்டீஸ்னால் பிஃபோர் தி ஈவெண்ட், ரிப்போர்ட்னா ஆஃப்டர் தி ஈவெண்ட். ரெண்டுமே பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். ஆல்ரெடி நோட்டீஸ் ரைட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், பாருங்கள். ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட் ரைட்டிங் என்னெல்லாம் இருக்கும்? ரிப்போர்ட்டுன்னா என்னெல்லாம் இருக்கணும்? டைட்டில் இருக்கணும், பைலைன் இருக்கணும், டேட்டு, பிளேஸ், இன்ட்ரொடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு டைட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அதில்னா யார் எழுதுனது இந்த ரிப்போர்ட்டை, அதுக்கப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஆன் தி ஈவெண்ட், அது இன்ட்ரொடக்ஷன், டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இவ்வளவோ இருக்கணும் ஒரு பேசிக்காக. ஈஸி ஃபார்மேட் டு ரிமெம்பர் ரிப்போர்ட் ரைட்டிங். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங் கொடுத்துருக்கணும். கீழே வந்து டைட்டில், என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அந்த டைட்டிலை எடுத்து எழுதணும், எந்த ரீசனுக்காகன்ட்டு அது கொஞ்சம் போல்டு லெட்டர்ஸில் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பைலைன், பை வந்து யார் எழுதியிருக்கா இந்த ரிப்போர்ட்டை, யார் எழுதினதுன்றதை அவங்க நேம் கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக கீழே வந்து டேட்டு, என்னைக்கு டேட்டு இது எழுதியிருக்கோம், அந்த ரிப்போர்ட்டை எழுதின டேட்டை கொடுக்கணும். அப்புறம் கீழே இன்ட்ரொடக்ஷன்னா வாட், என்ன நடந்துச்சு, என்ன ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் வென், எப்போ நடந்துச்சு, வேர், எங்கே நடந்துச்சு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். தென் பாடி ஆஃப் தி பேராகிராஃபில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால், என்ன ஈவெண்ட்டு, என்னெல்லாம் ஹைலைட் ஆஃப் த ஈவெண்ட் எல்லாமே எழுதணும். அதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷன், இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதையும் எழுதணுங்க. அப்புறம் கன்க்ளூஷனில் ரிசல்ட்டு, அவுட்கம், தென் ஓவரால் சக்ஸஸ் ஆஃப் தி ஈவெண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், எல்லாமே கவராக இருக்கும். ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் த பேஜில் வந்துட்டு கண்டிப்பாக ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ, என்ன ஈவெண்ட், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கணும். பைலைனில் வந்துட்டு பை யார் இந்த ரிப்போர்ட்டை எழுதுனது அப்படின்றத அவங்க நேமை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் கீழே வந்து என்னைக்கு இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணாங்களோ அன்னைக்குள்ள டேட்டை எழுதணும். நெக்ஸ்ட் இப்போ உள்ள என்ட்ரு பண்ணலாமா? த லிட்ரரி கிளப் ஆஃப் ஏபிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர்கனைஸ்ட் அண்ட் இன்டர் ஸ்கூல் டிபேட் காம்படிஷன் ஆன் 25th March 2026. இப்போது இன்டர் ஸ்கூல் இன்ட்ரா ஸ்கூலில் என்னென்னு பார்த்துக்கோங்க. மீனிங் பாருங்கள், பிட்வீன் டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். அப்படி பண்ணிங்கன்னா வந்து இன்ட்ரா ஸ்கூல்னால் வித்தின் த ஸ்கூலுக்குள்ளே வந்து காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறது பேர் தான் இன்ட்ரா ஸ்கூல், ஓகேவா. நெக்ஸ்ட்டு 25 March 2026 in the school auditorium as part of the Silver Jubilee celebration-காக. Silver Jubilee என்னது? 25th year celebration-காக உள்ளது. More than 150 students from different schools participated. 150 students participate பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. The competition was judged by eminent professor.
ஓகேவா, ஒரு ப்ரொஃபஸரால் இந்த இது வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் displayed excellent speaking skills and confidence. The program ended with a prize distribution ceremony. It was a grand success and was appreciated by everyone. இல்லை இந்த பேராகிராஃப் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்கான எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த 3 லைன்ஸ் பாருங்கள், பாடி ஆஃப் தி பேராகிராஃப். நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்கள், கன்க்ளூஷன். ஸோ என்ன நடந்துச்சு, சக்ஸஸ் அண்ட் தி அவுட்கம் ஆஃப் தி ஈவெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டிப்ஸ்: கிவ் யூ சூட்டபிள் டைட்டில். ஃபஸ்ட் ரிப்போர்ட்ன்ற ஹெட்டிங் எழுதிடணுமா, அதுக்கப்புறம் சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, குட்டியாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரைட் பை லைன், யார் இதை ரிப்போர்ட்டை எழுதுனது. நெக்ஸ்ட் மென்ஷன் தி டேட், என்னைக்கு இது ரிப்போர்ட்டை எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ரிப்போர்ட்டில் உள்ள அந்த பாடி ஆஃப் த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணோம். அப்புறம் ரைட் இன் தேர்ட் பர்சன் அது ஹீ, ஷி, இட், தே. அதுக்கப்புறம் நேம் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக தேர்ட் பர்சனில் தான் இருக்கணும். கீப் இட் வித்தின் 100 to 120 words or as instructed in the question. Question என்ன கேட்டிருக்கணும், 150 words கூட கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் 100 to 120 words இருக்கணும். யூஸ் கிளியர் அண்ட் ஃபார்மல் லாங்குவேஜ். நீட்டாக கிளியராக ஃபார்மல் லாங்குவேஜில் எழுதுங்க. கிராமர் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நிறையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், 1 by 1 பாருங்கள். நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் சாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் கிரேட் அண்ட் சமச்சீர் இங்கிலீஷ் புக்கிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். கொஸ்டின் நம்பர் 1, எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் யுவர் ஸ்கூல் ஆன் 15th July. The district collector was the chief guest of the event. As part of the event, many competitions were held and the prizes were distributed to the winners and participants. It was a grand and successful event. Now, as a member of the organizing committee, write a report on the event in about 120 words. இப்போ கொஸ்டின்ஸ்லேருந்து என்ன செலிப்ரேஷன் தெரிஞ்சு போச்சு, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே, அதுதான் வந்து நம்ம டைட்டில். அப்புறம் என்ன டேன்னு கொடுத்துட்டாங்க, அப்புறம் யார் சீஃப் கெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வின்னர்ஸ், பார்ட்டிசிபென்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதணும், யார் வந்து இந்த லெட்டர் எழுதணுன்ட்டும் சொல்லியிருக்காங்க. இவங்களே நேம் கொடுத்துட்டாங்க, மெம்பர் ஆஃப் தி ஆர்கனைசிங் கமிட்டி. எப்படி ரிப்போர்ட் எழுதணும்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே செலிப்ரேஷன், இதை வந்து டைட்டில். ஓகேவா, ஹைலைட் பண்ணிடுங்க. மெம்பர் ஆஃப் ஆர்கனைசிங் கமிட்டிக்கு நான் இங்கே வந்து ஒருத்தரோட நேம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா, பை ராகுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் XS6 கொடுத்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்துட்டு 16th July 2026. ஏன்னா வந்துட்டு அது ஈவென்ட் நடக்கிறது வந்து 15th July அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த நாள் வந்து இந்த ரிப்போர்ட் எழுதுகிற மாதிரி நம்ம வந்து காமிக்கணும், டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அந்த கண்டென்ட், பாடி ஆஃப் தி பேராகிராஃப், அதில் வந்து என்ன, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கும், என்ன ஈவெண்ட்டு, எங்கே நடந்துச்சு, யார் யாரெல்லாம் வந்தால் அதை பற்றி எழுதுறது. ஓகேவா, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே வாஸ் செலிப்ரேட்டட், என்றைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க, எங்கே நடந்துச்சு, இன் ஸ்கூலில் 15th July 2026 அன்றைக்கி நடந்துச்சு. வித் கிரேட் எந்தூசியாசம், ரொம்ப குதூகலமாக நடந்துச்சு. த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிரேஸ்ட் தி ஒகேஷன் ஹாஸ் எ சீஃப் கெஸ்ட். சென்டென்ஸ் பாருங்கள். The program began with the lighting of the lamp and a welcome address by the headmaster. ஸோ இதோட ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ யார் வந்திருக்கா, என்னைக்கு நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வேரியஸ் காம்படிஷன்ஸ் சச் அஸ் எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச், குவிஸ் அண்ட் drawing were conducted for the ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, பாடி ஆஃப் தி பேராகிராஃப்ஸ். அதான் என்னென்ன ஈவெண்ட்டில் நடந்துச்சுன்றது சொல்கிறது வந்து பாடி ஆஃப் தி பேராகிராஃபில் வரும். த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டெலிவர்ட் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்பீச் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் டு அச்சீவ் தேர் கோல்ஸ். எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி அவங்க எப்படி கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணணும் அதை பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, ப்ரைஸஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த வின்னர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் வந்து வின்னர் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கு வின்னர்ஸ்க்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ப்ரைஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. த ப்ரோக்ராம் எண்டட் வித் எ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்துட்டு கொடுத்து இந்த ப்ரோக்ராமை எண்ட் பண்ணாங்க. இட் வாஸ் எ கிராண்ட் அண்ட் மெமரபிள் ஈவெண்ட் தட் இன்ஸ்பைர்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏவை நீட்டாக க்ளீனாக எழுதியிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். 1 by 1 ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நிறைய படிக்க தான் வந்துட்டு எப்படி எழுதணும், எப்படி கிராமர் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இதை வந்து பாஸ்டன்ஸில் எழுதுங்க. சாம்பிள் ரிப்போர்ட்லாம் பாருங்கள். புக் ஃபேர் பற்றி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிளட் டொனேஷன் கேம்ப், நான் அதுக்கு எப்படி எழுதணும். அதுக்கப்புறம் நேஷ்னல் சயின்ஸ் டே பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டண்ட் இதையும் பற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் க்ளீன்லினஸ் ட்ரைவ், அதுக்கப்புறம் வந்து NSS NCC கேம்ப்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கேம்ப் போனது, இந்த மாதிரிலாம் எழுதுங்க. இது வந்து காமன் ரிப்போர்ட் ரைட்டிங் டாபிக்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் டே, சயின்ஸ் எக்ஸிபிஷன், டிபேட் காம்படிஷன், கல்ச்சுரல் ஃபெஸ்ட், ட்ரீ பிளான்டேஷன், அதை மரம் நடுவிழா, அவேர்னஸ் ரேலி போகிறது, அதுக்கப்புறம் புக் ஃபேர், எஜுகேஷன்
எஜுகேஷனல் டூர், ஸ்கூல் ஆனிவர்சரி, நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே இதை பற்றி ரிப்போர்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் பாருங்கள், ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ், ட்ரை ரைட்டிங் ரிப்போர்ட்ஸ் ஆன் தீஸ் டாபிக்ஸ். ஸோ இதை பற்றியும் எழுதி இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே செலிப்ரேஷன், யோகா டே செலிப்ரேஷன், டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன், சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன், என்எஸ்எஸ் என்சிசி கேம்ப்பு, எஜுகேஷனல் டூர், ஃபயர் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஐ செக்அப் கேம்ப்பு, அப்புறம் டென்டல் கேம்ப் கூட நடத்துகிறாங்க நிறைய இடத்துல. அப்புறம் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், டிஜிட்டல் லிட்ரஸி ஒர்க் ஷாப். இந்த ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்கல, இதில் வந்து 1 by 1 வந்துட்டு நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது எழுதி பாருங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் சொல்லி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐடியா கெட் பண்ணிகிட்டே இருங்க. பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.